சிஸ்டர் அந்த கேஷ் ஷீட் எடுங்க. குட் மார்னிங். வணக்கம் டாக்டர். நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, டயர்டாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. கொஞ்சம் மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப டயர்டாக தான் சார் இருக்கு. டெங்குனாலே ரொம்ப டயர்டாக தான் சார் இருக்கும். மார்னிங் எடுத்த பிளட் டெஸ்ட்டில் பிளேட்லெட் கவுண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சிஸ்டர், மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலர் இன்டர்வலில் பேஷண்ட்டுக்கு பிளட் கவுண்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நல்ல ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப நன்றி சார். குட் மார்னிங் சார். ஹெல்த் எப்படி சார் இருக்கு? ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கு. டோன்ட் வரி. சார், வீட்டுக்கு எப்போ சார் போகலாம்? சீக்கிரம் போயிடலாம் சார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நாளில் க்யூர் ஆயிடுவீங்க. டேக் சம் ரெஸ்ட். சார், கொஞ்ச நாள்னா எத்தனை நாள் சார் ஆகும்? சார், இப்போ உங்களுக்கு தேவை நல்ல ரெஸ்ட். ரெண்டாவதாக மெடிசன். உங்களை நான் டிஸ்சார்ஜ் பண்ணலாம். வீட்டுக்கு போனால் நீங்கள் நல்ல ரெஸ்ட் எடுக்கணும். நான் இன்னைக்கு கூட உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடலாம். ஆனால் நீங்கள் வீட்டுக்கு போனாலும் டைமுக்கு மெடிசனை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நீங்கள் சிங்கிளாக தான் இருக்கிறதா நம்ம எடிசன் சார் சொன்னாங்க. உங்களால் தனியாக மேனேஜ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இங்கே ஹாஸ்பிட்டல்லனா டைமுக்கு ஃபுட்டு, மெடிசன் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவாங்க. நீங்களும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம். உங்களுக்கு எது வசதியோ அதை சொல்லுங்கள். வீட்டிலலாம் உங்களால் மேனேஜ் பண்ண முடியும்னா ஓகே, நான் இன்றைக்கே உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன். இல்லை சார், நான் க்யூர் ஆன பிறகு போகிறேன் சார். டோன்ட் வரி சார், சீக்கிரமாகவே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். உங்களுக்கு குணமானதும் சீக்கிரமாகவே நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். தேங்க்யூ டாக்டர். இவங்களுக்கு மெடிசனை கரெக்டாக பார்த்து கொடுத்துருங்க.
ப்ரெஷர் எவ்வளோ இருக்குமா? ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது தாத்தா. தாத்தா நார்மலாக தான் இருக்கு, சரி நல்லா மா, இருக்கு. சரி. பிரதர் பார்த்து பார்த்து பிரதர், உட்காருங்க. தேங்க்ஸ் பிரதர். இதெல்லாம் என்ன, இதுக்கு போட்டு தேங்க்ஸ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. தண்ணி எதுவும் குடிக்கீங்களா? வேண்டாம் பிரதர். சார் இதை சாப்பிடுங்க. இருக்கட்டும். இல்லை சாப்பிடுங்க. தேங்க்யூ பிரதர். பிரதர், உங்கள் பேர் என்ன பிரதர்? என் பேர் ஜான் பிரதர். என் பேர் இமானுவேல் பிரதர். நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க? நான் இப்போ நார்த்தில் மிஷினரியாக இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் தான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கே ஒரு கன்வென்ஷனுக்காண்டி வந்திருந்தேன். திடீர்னு சிக் ஆகிட்டேன். ஹாஸ்பிட்டலில் வந்து செக் பண்ணி பார்த்ததில்ல, டெங்குன்னு ரிசல்ட் வந்திருக்கு. பிளேட்லெட் லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அதனால தான் என்னங்க அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. பிரதர், உங்கள் ஃபேமிலிலாம் எங்கே இருக்காங்க? எனக்கு அப்பா அம்மா கிடையாது பிரதர். நான் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்தேன் பிரதர். படித்ததும் அங்கே தான். அப்போ எங்கள் ஹோமுக்கு பைபிள் கிளாஸ் எடுக்க ஒரு அங்கிள் வருவாங்க. அவர் எங்களுக்கு சொன்ன பைபிள் கதைகள், அப்போது கர்த்தரை பற்றி அவர் சொன்ன போதனைகளை பற்றி எங்களுக்கு நிறைய சொல்லி தந்திருக்கிறாங்க. அவர் மூலியமாக தான் நான் ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த அங்கிள் தான் என்னை ஒரு பைபிள் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சாங்க. அப்படியே அந்த அங்கிள் கூடவே தமிழ்நாட்டில் 10 வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன். என்னைய கர்த்தரோட முழு ஊழியக்காரனாக நான் அர்ப்பணிச்சிருக்கேன். மேரேஜ் பண்ணிக்கல பிரதர். இப்போ 15 வருஷமா நார்த் இந்தியாவில் மிஷினரியாக இருக்கிறேன். ஓ, நீங்கள் மிஷினரியாக இருக்கீங்க? என்ன ரொம்ப சந்தோஷம் பிரதர். பிரதர், உங்கள் ஃபேமிலி? நான் எல்ஐசியில் சீனியர் மேனேஜராக ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆகிட்டேன். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன், 2 பேருக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு.
பொண்ணு ஃபேமிலி வந்து பெங்களூரில் இருக்காங்க. பையன் ஃபேமிலி வந்து யூஎஸ்ஆ யூகேயா யூஎஸ்ஆ யூகேயா கனடான்னு நினைக்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டா. இப்போ நான் மட்டும்தான் தனியாக ஊரில் இருக்கிறேன். பரவாயில்ல, பிள்ளைங்க 2 பேரும் நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. எனக்கு சொந்த பந்தங்கள் யாரும் கிடையாது பிரதர். எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து ஆர்ஃபனேஜில் தான் எனக்கு வாழ்க்கை. எனக்கு நீ ஒன்றுமே கிடையாது. நான் என்னைக்கு கர்த்தரோட ஊழியத்துக்கு போய் பைபிளை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள். இப்போ இந்த நிலைமை மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன உபசரித்து தங்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அனாதையாக தான். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் இந்த பைபிளை கையில் எடுத்த பிறகு 1000 குடும்பங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறாங்க. பிரதர், நீங்க கொஞ்சம் டயர்டா இருந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்களா? சரி பிரதர், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். தோதரங்கள் எப்படிடா இருக்க? நல்லா இருக்காங்கள். சாப்பிடு. நீ படுக்கையில் கிடப்ப நினச்சா எந்திரிச்சு உட்காந்துருக்க. டாக்டர் சொன்ன மாதிரி நல்லா ரெஸ்ட் அடிக்கியா? நான் இப்போ நல்லா இருக்கேன் அங்கிள். எனக்கு இப்போ ஹெல்த் நார்மல் ஆயிட்டு. உடம்பு குணமாயிட்டுன்னு ரொம்ப ஆடிட்டு கிடக்காத. நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்து கொள்ளணும். உனக்கு பார்க்க நார்மலாக தான் தெரியும், ஆனால் நல்லா ரெஸ்ட்டு தேவை. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. அங்கிள், டாக்டர்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. உன் ஹெல்த்து நல்லா இருக்கணும், அதான் சொல்கிறேன். பிரதர் என்ன? சாரி தம்பி, அவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. பிரதர், நான் சொன்னோம்ல, எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி ஊழியத்துக்கு அழைத்து வந்தாங்கன்னு சொல்லி சாலமோன் அங்கிள், இவங்க தான் அது. தம்பி, எப்போவுமே நான் சத்தமாக தான் பேசுவேன், அப்படியே பழகி போச்சு. என்னோட சத்தம் உங்கள் தூக்கத்தை கலைச்சிட்டோ? சாரி தம்பி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கிள். ஜானு, ஒழுங்காக மாத்திரைலாம் சாப்பிடு, டாக்டர் சொல்கிறத கேளு. அப்புறம் நல்லா ஜூஸ் குடி. பையில் ஆரஞ்சு ஆப்பிள்லாம் இருக்குது, நல்லா சாப்பிடு. நீ மட்டும் தனியாக சாப்பிடாத, தம்பிக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. சரி, உடம்பு நல்லா பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன், சரியா பாப்பா? சரி அங்கிள். தம்பி, உங்கள் பேர் என்னம்மா? இம்மானுவேல் அங்கிள். இம்மானுவேல், உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுமா. நானும் உங்களுக்கு ப்ரேயர் பண்ணிக்கிறேன். சீக்கிரமாக உங்களுக்கு சுகம் கிடைக்கும். கர்த்தர் உங்கள் கூடவே இருக்கிறார், கவலைப்படாதீங்கம்மா. சீக்கிரம் சரியாயிடும். மட்டுமாம்மா? பாப்பா நன்றி. அதான். சாலமன் அங்கிள் ரொம்ப பாசமாக இருப்பாங்க போல, என்ன? ஆமா. எனக்கு நீ ஒண்ணுமே கிடையாது. நான் என்னைக்கு கர்த்தரோட ஊழியத்துக்கு போய் பைபிளை கையில் எடுத்தனோ அன்னையிலிருந்து எனக்கு ஏகப்பட்ட சொந்தங்கள். இப்போ இந்த நிலைமை மாறி இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன உபசரித்து தங்க வைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதே மாதிரி நார்த் இந்தியாவில் நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே அனாதையாக தான். ஆனால் இன்னைக்கு ஊழியத்தின் பாதையில் இந்த பைபிளை கையில் எடுத்த பிறகு 1000 குடும்பங்கள் எனக்கு சொந்தமாக இருக்கிறாங்க.
நானும் என் பிள்ளைங்கிட்ட பாசமாக இருந்திருந்தா என்னையும் இப்படி வந்து பார்த்துருப்பாங்க. பிரதர் என்ன சொன்னீங்க? நீங்கள் வரும்போது தனியாளாக வந்தீங்க. இப்போது உங்களை சுற்றி பல குடும்பம். உங்களை பார்க்குறதுக்கு டெய்லி நிறைய பேர் வராங்க. நான் வளரும்போது பெரிய குடும்பத்தில் வளர்ந்தேன். பிள்ளைகள், மனைவி, குடும்பம்னு நிறைய பேர் இருந்தோம். நான் இப்போ யாரும் இல்லாமல் அனாதையாக இந்த இடத்துல கிடக்கேன். இப்போ என் பிள்ளைங்க, குடும்பம் யாருமே என்கிட்ட இல்லை. என்னுடைய பிள்ளைங்களை நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தேன். சின்ன வயசில் என் பிள்ளைங்க ஸ்கூலில் அது பண்ணேன் இது பண்ணேன்னு வந்து எதையாவது சந்தோஷமாக என்கிட்ட சொல்லுவாங்க. நான் எதையும் கண்டுக்க மாட்டேன். என் பொண்ணுக்கு நல்ல பாட்டு பாட வரும். அவன் நல்லா பாடுவா. நான் அவளை ஒரு நாள் கூட பாட விட்டதே கிடையாது. வீட்டுக்கு வந்த உடனே அமைதியாக உட்காந்து பாடம் படின்னு சொல்லி, தேவையில்லாமல் பேசக்கூடாதுன்னு சொல்லி, அன்னெசரியாக சவுண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி அவளை மிரட்டுவேன். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. எனக்கு பயந்து என் மகா எனக்கு நேரில் பேசுறது கூட கிடையாது. அப்படி பயப்படுவா பிரதர். நான் எல்ஐசி பாலிசி பிடிக்கிறதுக்கு என்னோட வேலை விஷயமா காலையிலே கிளம்பிடுவேன். நான் பலதரப்பட்ட ஆட்களை பார்க்கணும், பேசணும். எப்பவும் ஒரே டென்ஷனாகவே இருப்பேன். அதே டென்ஷனில் வீட்டுக்கு வருவேன்னா ஒரு சின்ன சத்தம்னாலும் போதும் எனக்கு பயங்கர கோபம் வந்துடும். அதனால் என்னோட 2 பிள்ளைங்களும் என்கிட்ட பேசுகிறதே இல்லை. ஏதாவது கேட்டால் ஒரு வரியில் பதில் கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே என் ஒய்ஃப் தான் பார்த்துக்கிடுவா. என் பையன் பிரதர் நல்லா கிட்டார் வாசிப்பானோ, எனக்கே தெரியாது. என் பையன் கிட்டார் வாசிக்கிறத பார்த்து என் ஒய்ஃபுடைய தம்பி ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணி ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் வாங்கி கொடுத்துருக்கான். ஒரு நாள் அவன் வீட்டில் கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் வெளியிலிருந்து வீட்டுக்குள்ளே என்டர் பண்ணேன். நான் வந்ததை அவன் கவனிக்கவே இல்லை பிரதர். நேராக போனேன். அந்த கிட்டாரை அவன்கிட்ட இருந்து பிடுங்கி தரையில் வாங்கி ஒரு அடி அடித்தேன். சுக்கு நூறாக உடஞ்சிட்டு பிரதர். அப்போ என் பிள்ளை என்னை பரிதாபமாக பார்த்தான். அன்னையிலிருந்து அவன் மியூசிக் சைடுக்கு போகிறதே இல்லைன்னு சொல்லி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்கான். அன்னையிலிருந்து என் ஒய்ஃப்கிட்ட ஆட்கள் யாருமே என் வீட்டுக்கு வர்றதில்ல. ஆஃபீஸ் ஒர்க்குக்காக டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஆஃபீஸு ஆட்களை பார்க்குறதுன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்ததுனால என்னால் குடும்ப ஜபத்தில் இருக்க முடியல. சண்டே சர்ச்சு சர்வீஸ்க்கும் போக மாட்டேன். இப்படியே வேலை வேலை பணம் பணம்னு இருந்துட்டேன். பிள்ளைகளும் வளர்ந்தாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குமே மேரேஜ் ஆச்சு. என் ஒய்ஃபு உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் பொண்ணும் பையனும் என் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்தாங்க. என் ஒய்ஃபு இறந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் யாருமே என் வீட்டுக்கு வர்றதில்ல பிரதர். அப்படியே என் லைஃப்பில் 10 வருஷம் கழிஞ்சு போச்சு. பிரதர், நீங்கள் அதெல்லாம் நினச்சி இப்போ கவலைப்படாதீங்க. எல்லாமே ஒரு இது நல்லதுக்கு தான். அங்கே எனக்கு ப்ரெஷர் அதிகமாகி வீட்டில் விழுந்து மயங்கி கிடந்திருக்கேன். என் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் என்ன தூக்கிட்டு வந்து இந்த ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நானும் ஒருவேளை என் பிள்ளைங்க கூட பாசமாக இருந்திருந்தேன்னா என் பிள்ளைங்களும் இதே மாதிரி என் கூட இருந்து கவனிச்சிருப்பாங்கல்ல பிரதர். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க பிரதர். நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோம் பிரதர். இந்த தகவல் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே ஓடி வருவாங்க பிரதர். இல்லை பிரதர், அவங்க வரமாட்டாங்க பிரதர். கண்டிப்பாக வரவே மாட்டாங்க. ஏன்னா நான் ஒரு நாள் கூட என் பிள்ளைங்கிட்ட பாசமாகவே இருந்ததில்லை பிரதர். அவங்க சொன்ன எதையுமே நான் காது கொடுத்து கேட்டதில்லை பிரதர். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி என்னை பார்க்குறதுக்கு வருவாங்க? நான் தான் என் பிள்ளைகள் மேலே பாசத்தை காட்டாமல் என் காலத்தை வீணாக்கிட்டேன். ஆனால் இப்போ பாருங்க பிரதர், எனக்கு என் பிள்ளைகளை பார்க்கணும், பேசணும், என் பேர பிள்ளைகளை கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் முடியலை பிரதர். பிரதர்,
ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நல்ல விதமாக செய்து தருவார். நீங்கள் ஒரி பண்ணாதீங்க, ரெஸ்ட் எடுங்க பிரதர். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, அழாதீங்க, ரெஸ்ட் எடுங்க ப்ளீஸ். சோஸ்தர் அங்கிள். ஆமா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? என்னங்க அங்கிள், ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஜூஸ் போட்டு இதை சாப்பிடுங்க. ஏன் கொண்டு வந்த? டெய்லி கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அப்பா கொடுத்துட்டாங்க அங்கிள். ஆமா அங்கிள், ஈவினிங் வரும்போது சூப் போட்டு கொண்டுறேன். சரிம்மா இப்போதைக்கு ஃப்ரூட் சாப்பிடுங்க. சரிம்மா. உங்க உடம்பு பரவாயில்ல அங்கிள்? பரவாயில்ல, நல்லா இருக்குமா. சரி அங்கிள். ஆண்டவரே, நான் என் பிள்ளைங்களுக்கு நல்லதொரு தகப்பனாக இருக்கலை சுவாமி. ஒரு நாள் கூட பிள்ளைகள்கிட்ட பாசமாக நடந்ததில்லை. இப்போ என் பையன் எந்த ஊரில் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது. நான் என் பிள்ளைகளுக்கு கொடுமைக்கார தகப்பனாகவே இருந்திருக்கேன். இப்போ என் பிள்ளைகளை பார்க்க எனக்கு ஆசையாக இருக்குது ஆண்டவரே. பக்கத்து பெட்டில் இருக்கிற பிரதர் ஜான் வாழ்க்கையில் தனியாளாக இருந்த அவர் பைபிளை கையில் எடுத்த பிறகு பல குடும்பங்கள் அவருக்கு சொந்தமாக இருக்குன்னு சொல்கிறாரு. ஆண்டவரே, நான் இன்னைக்கு மனம் வருந்தி என் தவறுகளுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் சுவாமி. இன்னைக்கு இந்த பைபிளை கையில் எடுத்திருக்கேன். உங்களை நோக்கி நான் வேண்டுதல் செய்கிறேன்ப்பா. என் குடும்பத்தை திரும்ப எனக்கு தாங்க ஏசப்பா. என் குடும்பம் எனக்கு திரும்ப கிடைக்கணும். என் குடும்பத்தை தாங்க ஏசப்பா, தாங்க. அப்பா, அப்பா எப்படி இருக்கீங்கப்பா? எப்பா அப்பா அழாதீங்கப்பா, நான் தான் வந்துட்டேன்ல. அப்பா அப்பா நான் தான் வந்துட்டேன்லப்பா, அழாதீங்கப்பா. அப்பா அப்பா அழாதீங்கப்பா, அழாதீங்க, நான் தான் வந்துட்டேன்லப்பா. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா
போயிருக்கீங்க? நாங்களாம் நல்லா இருக்கோம்ப்பா. உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னா எங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி இருந்துக்கலாம்லப்பா. இன்னைக்கு காலையில் தான் எடிசன் அங்கிள் ஃபோன் பண்ணி விவரம் சொன்னாங்க. நான் உடனே ஃப்ளைட்டில் திருவனந்தபுரம் வந்து இங்கே வந்துட்டேன்ப்பா. அப்பா, அக்காலும் அத்தானும் பெங்களூர்லேருந்து காரில் வந்துட்டு இருக்காங்கப்பா. நாளைக்கு காலையில் இங்கே வந்துடுவாங்க. அப்பா, இனிமேல் எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நாங்கள் எல்லாம் உங்கள் கூடவே இருப்போம். உங்களெல்லாம் பார்த்த பிறகு எனக்கு உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. நான் ஒரு நாள் கூட உங்க மேல ஒரு பாசம் வச்சதில்லை. நீங்க என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க. என்னப்பா நீங்கள், நாங்கள் நல்ல பிள்ளைங்களாக வளரணும், நல்லா படிக்கணும்னு சொல்லி தானப்பா நீங்கள் கண்டிப்பாக நடந்துக்கிட்டீங்க. உங்கள் கண்டிப்பால் வளர்ந்தனால தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் நல்ல நிலைமையில் இருக்கோம். சரி, நீ எங்கப்பா இருக்க இப்போ? அப்பா, நாங்கள் கல்ஃபுக்கு வந்து 4 வருஷம் ஆச்சுப்பா. எடிசன் எங்கள்கிட்ட இருந்து கால் வந்த உடனே நான் எதுவுமே யோசிக்கல. எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை. எந்த எதையுமே பற்றி நான் யோசிக்கலப்பா. எனக்கு மட்டும்தான்ப்பா ஃப்ளைட்டில் டிக்கெட் கிடச்சிது. அதனால் நான் மட்டும்தான்ப்பா உடனே புறப்பட்டு வந்தேன். டாடிஸும் பிள்ளைங்களும் இனிமேல் கிளம்பி வருவாங்கப்பா. பிள்ளைகளும் அவசரப்பட்டு இங்கே வர வேண்டாம்ப்பா. நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா, நான் ஏர்போர்ட்டில் இருந்து கேப் புக் பண்ணி தான்ப்பா வந்தேன். டிரைவர் கீழே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. நான் போய் லக்கேஜை வீட்டில் வச்சுட்டு வந்துடுதான்ப்பா. நீ நேராக நம்ம வீட்டுக்கு போப்பா. லக்கேஜ்லாம் இறக்கி வச்சுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு பொறுமையாக மெதுவாக வாப்பா. வீட்டு கீ வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிற பிரபாகரன் அங்கிள் வீட்டில் இருக்குது. அங்கே கீயை வாங்கிக்கோ. சரிப்பா, நான் உடனே வந்துடுவோம்ப்பா. படுத்து ரெஸ்ட் எடுங்கப்பா. எப்பா, எதையும் பற்றி யோசிக்காதீங்க, போயிட்டு வந்துடுவோம்ப்பா. பார்த்து போயிட்டு வாப்பா. பிரதர், தேங்க்யூ பிரதர். என்ன என்ன பிரதர், எதுக்கு இப்போ தேங்க்ஸ் எல்லாம் சொல்கிறீங்க? பிரதர், நீங்கள் எப்போவுமே பைபிள் வாசித்துட்டு ப்ரேயர் பண்ணுறதை பார்த்து அந்த மாதிரி நானும் ஒரு 2 நாளாக பைபிள் வாசித்து ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார், பதில் சொல்லியிருக்காரு பிரதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்க் 11:24 ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோட கேட்டா அவர் நம்ம வேண்டுதல்களை கண்டிப்பா கேட்பார் பிரதர். என் பிள்ளைங்க கிட்ட நான் நடந்துக்கிட்டதை இப்போ நினச்சா கூட என் மேலே எனக்கு இப்போ கூட பயங்கர வெறுப்பு வருது பிரதர். பிரதர், நீங்க பிள்ளைங்களை கண்டிச்சதை நினைச்சு வருத்தப்படாதீங்க. பைபிள்ல கொலேசியர் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. நீங்க அறியாம சில தவறுகள் செய்திருக்கலாம், அறிந்தும் சில தப்புகள் செய்திருக்கலாம். நம்ம ஆண்டவர்கிட்ட உண்மையா அவரை தேடி தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு அவரை நோக்கி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்ம வேண்டுதலை கண்டிப்பா நிறைவேற்றுவார் பிரதர். பிரதர், இப்போ என் பையன் என்கிட்ட வந்துட்டு போனான். சுகமில்லைன்னு தகவல் தெரிஞ்ச உடனே கல்ஃபில் இருந்து கிளம்பி உடனே வந்துட்டான். என் பொண்ணும் மாப்பிள்ளையும் பெங்களூர்லேருந்து கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காங்களாம். பிரதர், பாத்தீங்களா உங்க பிள்ளைங்க உங்க மேல இவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்தீங்களா? உண்மையிலேயே கர்த்தர் உங்க வேண்டுதலை கேட்டிருக்கிறாரு பிரதர். ஆமாம் பிரதர், இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிரதர். இனிமே என் உடம்புக்கு எதுவுமே ஆகாது பிரதர். எப்பா இப்பா, எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரெஸ்ட் எடுத்தியாப்பா? ஹெல்த் நார்மலாக இருக்காப்பா? நான் நல்லா இருக்குப்பா. அப்பா, உங்களுக்கு சூப்பு கொண்டு வந்திருக்கிறேன். பிறகு குடிக்கலாம்ப்பா. அப்பா, ஹெல்த் எப்படிப்பா இருக்கு? இப்போ பரவாயில்லப்பா. காலையில் ப்ரெஷர்லாம் செக் பண்ணாங்களாப்பா? இனிமேல் எனக்கு ப்ரெஷரே வராதுப்பா. நான் 100% க்யூர் ஆகிட்டேன். அப்பா, ஹாஸ்பிட்டல் பில்லு எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன்ப்பா. ஏன்ப்பா நீ பே பண்ண? அதான் ஏன் இன்சூரன்ஸில் கவர் ஆயிருமே. அதெல்லாம் நீங்கள் பின்னாடி கிளைம் பண்ணி வாங்கிக்கப்பா. டாக்டரு இன்னும் 3-4 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்கப்பா. அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. இன்னும் 3-4 நாளா?
ஆமாப்பா, இன்னும் 4 நாள் தான்ப்பா. நாங்களாம் உங்கள் கூட இருக்கிறோம்லப்பா. அப்பா, உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஏசி ரூம் சொல்லியிருக்கிறேன்ப்பா. இன்னைக்கு ரூம் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஷிஃப்ட் ஆகிக்கலாம்ப்பா. அதெல்லாம் எதுக்குப்பா? அப்பா, இண்டிவிஜுவல் ரூம்னா உங்களுக்கு ப்ரைவேசியாக இருக்கும்லாப்பா. தாத்தா நல்லா இருக்கீங்களா தாத்தா? தாத்தா நல்லா இருக்கீங்களா? வாங்கத்தான், உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மாமா? நல்லா இருக்கீங்களா? ஆ. உட்காருமா. நீங்கள் உட்காருங்க தான். ஆமாம் மாமா, ஹெல்த் எப்படி இருக்குது உங்களுக்கு? இப்போ நல்லா இருக்கேன் மருமகனே. உங்களெல்லாம் பார்த்த உடனே எனக்கு நல்ல சுகமாயிடுச்சு. சரி சரி மாமா, சரி மாமா. இப்போ எத்தனை நாளாக இந்த ப்ராப்ளம் இருக்குது உங்களுக்கு? இப்போ ஒரு 4-5 நாளா. அப்படியா? அப்பா நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களாப்பா? ஆமாம்மா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ராத்திரி முழுசும் தூங்காமல் காத்தே இருந்தேம்மா. நீங்க தாத்தாவுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்களா? பிரேஸ்தலா தாத்தா. பிரைஸ்லாடுமா. பிரேஸ் தி லார்ட் தாத்தா. பிரைஸ்லாடு செல்லும். தாத்தா அவங்க நிறைய இன்ஜெக்ஷன் போட்டாங்களோ? ஆமாம்மா. வலிச்சதா தாத்தா? வலிக்கலம்மா, வலிக்கல. தாத்தா நான் நல்லா பாட்டு பாடுவேன். சண்டே கிளாஸ்ல படிச்சு தந்த பாட்டு பாடவா? ஏம்மா பாடிராதம்மா, தாத்தாவுக்கு பாட்டெல்லாம் பிடிக்காது. பாடவே பாடாத, கண்டிப்பா பாடிராத, சரியா? இல்லைம்மா, இந்த தாத்தாவுக்கு என் பேத்தி பாடினா ரொம்ப பிடிக்கும்மா. என் பேத்தி பாடுறத நான் கேட்கணுமா. நீ பாடுமா. சரி தாத்தா. நீ பாடுமா, நான் என் காதுகளோர கேட்கணுமா. நீ பாடுற சத்தம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் கேட்கணுமா. சரியாம்மா? ஓகே தாத்தா, நீ பாடுமா. பாடுறேன் தாத்தா. My God is so big, He loves us all, He loves us every day. He cares for us, He seeks for us, He is the Almighty Lord. I praise Him, I look Him with all my heart's above. ஏ அப்பா, என்ன அழகா பாடியிருக்கு என் பிள்ளை. ஏம்மா, ரொம்ப அழகா பாடினம்மா. என் பேத்தி பாடின பாட்டு ரொம்ப அருமையா இருந்தது. என் இருதயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னும் ஒரு நேரம் பாடேம்மா. சரி தாத்தா. My God is so big, My God is so big, He loves us all, He loves us all, He loves us every day. He loves us every day. He cares for us, He cares for He us, seeks for us, He seeks for us. He is the Almighty Lord. He is the Almighty Lord. I praise Him, I praise Him, I look Him I look Him with all my heart's above. with all my heart's above. God bless you. God bless you, ma. ஓகேப்பா. ஆண்டவரே, ஜான் பிரதர் சுகையனுமாக இருந்த நேரத்துலேயும் கூட என் மனசில் ஆண்டவரை குறித்து அவருடைய அளவில்லாத அன்பை பற்றி என்னோட சொன்னார். நான் என் வாழ்க்கையில் தினமும் பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் நேரத்தை ஒதுக்கியிருந்தேன்னா என் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்க எனக்கு நிறைய நேரத்தை ஆண்டவர் தந்திருப்பார்.